மாஸ்க் மூவி ஆசம், செம்ம மூவி, ஹைஸ் மூவி வித் அ மெசேஜ். நல்ல கதை. ஆண்ட்ரியா மேமும் கவினும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே ரோல் ஆஃப் லைஃப். மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் மெசேஜ் வரும், ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாஸ்க் எம்ஆர் ராதா மாஸ்க் எல்லாம் இந்த டைமிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் நல்லா இருந்தது. ஆண்ட்ரியா மேடம் என்ன கேரக்டர் கொடுங்க? ஆண்ட்ரியா மேடம் வில்லியாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி கவின் ஹீரோவாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு எத்திக்கல் ஹஸ்லர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டர். அவர் பண்ணுறதெல்லாம் ரைட்டுங்கிற மாதிரி அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அட் சேம் டைம் அவர் ரைட்டாகவும் பண்ணுவார். அது மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். நல்லா பண்ணியிருக்காரு. சார்லி சாருக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கான்றாங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவங்கள சுற்றி இருக்கிற டீம், இந்த ஆண்ட்ரியா கெவினை தவிர சார்லி சார் ஆஃப்கோர்ஸ் ஃபுல் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தில் வேற என்ன கதைகள் உங்களுக்கு நல்லா பிடிச்ச கதைகள் இருக்கு? கதைகள் வந்து அவங்க ஒரு 2 லைன்ஸ் ரொம்ப சொன்னாங்கன்னா, ஒன்று வந்து நானும் தான் மோகன் அப்படின்னு நல்ல ஒரு மீம் லைன் மாதிரி ரொம்ப சூப்பராக காமெடி லைட் ட்ராக்குன்னு சொல்லலாம். 2வது வந்து இந்த மிடில் கிளாஸ் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸை பற்றி அவங்க வர்ணிச்சிருப்பாங்க. அதை வந்து லைட்டாக சொன்னாலும் வலிக்கும் சில இடத்துல. அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு ஹெவியாக இல்லை. கவின் சாருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கவின் சார் ரொம்ப ஃபண்டாஸ்டிக். இது வரைக்கும் அவர் இந்த மாதிரி ரோல் பண்ணதில்லை. அண்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணணும் மிச்ச ஹீரோ கூட பார்த்தோன்னே நினச்சிப்பாங்க நம்மளுக்கு இந்த ரோல் கிடச்சிருக்கலாமே அப்படின்னு. ஒரு நல்ல பெரிய ஹீரோ பண்ணுற ரோல் மாதிரி. மார்க் எவ்வளோ சார் இதுக்கு 10 out of 10. ஏன்னா திருப்பி வந்து 3 தரமானு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட. ரியலி வெரி குட்.